இதுதான் எங்களோட வேம்பின். இந்த வேம்பினுக்குள்ளே எறும்பு ஏறாமலுக்கு நாங்கள் கீழே 4 காலையும் தயிர் செடி வைத்து அதில் வந்து நீரோட ஆயிலையும் கலந்து ஊற்றிருக்கோம். இதனால் எறும்பு அதில் உள்ள ஏறாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வேம்பின். வீட்டில் எல்லா மண்புழுக்களும் காணப்படுது. இதில் இங்கே காணப்படுற துளை மூலம், இதில் கீழே துளை இருக்குது, இந்த நெட்டு விளங்குது அவங்களுக்கு. இதன் மூலம் வந்து வேர்ம் டீ வந்து இதுக்குள்ளே சேரும். இதை நாங்கள் தாவரங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் எங்களோட வேர்ம் பீன் செட்டப் செஞ்ச பிறகு இருக்குது. நான் அடிக்கடி இதில் வேர்ம் டீ எடுத்து பயன்படுத்தி கொள்கிறேன். நான் இப்போ நீங்கள் அந்த வேர்ம் பீன் எப்படி நான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கேன்னு பார்த்தீங்க. இப்போ நாங்கள் அதை எப்படி முதல்ல இருந்து நாங்கள் அதுக்குரிய இன்க்ரீடியன்ஸை இட்டு வேர்முக்குரிய சாப்பாடுகளை இட்டு நாங்கள் அதை கவனித்து கொள்ளணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இணைஞ்சிடுங்க. இதுதான் நாங்கள் வேர்ம் பரலை வைக்க போகிற ஸ்டாண்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலங்கும் 2 பரலையுமே நாங்கள் வந்து சிறிய துளைகளை போட்டிருக்கோம். காரணம் வந்து இதால் தான் எங்களுக்கு வேர்ம் டீ வந்து சேகரிக்கப்பட போகுது. ஃபர்ஸ்ட் லேயரை வந்து நாங்கள் பேப்பர் போட்டுக்கொள்வோம். இது வந்து மாய்ஸ்சரை வந்து நன்றாக வச்சிருக்கக்கூடியது. அதனால் நாங்கள் இந்த பேப்பர்ஸை அடியில் நாங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்வோம். அடியில் தூவிக்கொள்வோம். நான் இங்கே நெட் வச்ச காரணம் வந்து மண்புழுக்கள் வந்து இதால் வெளியே போய் அந்த கீழே இருக்கிற வாளியில் சேராமல் இருக்கும். முதலாவது லேயராக பேப்பர்ஸை போட்டு எடுத்தாச்சு. அடுத்த லேயராக நாங்கள் வந்து இதில் கொக்கோ பீட்டை நாங்கள் போட்டுக்கொள்வோம். கொக்கோ பீட் வந்து சிறந்த ஒரு நியூட்ரிஷனை கொண்ட ஒரு நாங்கள் வந்து இப்போ கொக்கோ பீட்டை போட்டு எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே நாங்கள் வந்து கிச்சன் ஸ்க்ராப்ஸ் ப்ளஸ் க்ரீன் நாங்கள் வந்து நைட்ரஜன் கொண்ட கிளிசரியா இலையை வந்து எடுத்துருக்கோம். இதை நாங்கள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் வந்து இதில் பனானா பீல்ஸும் சேர்த்துருக்கோம். இந்த பனானா பீல்ஸை வந்து நல்ல நியூட்ரிஷன்ஸ் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வெட்டி எடுத்த பெப்பரோட வந்து
மீதி இலையும் நாங்கள் வந்து இந்த வேர்ம் பின்னில் போட்டு எடுத்துக்கிறோம். வேர்ம்ஸ் வந்து அங்கே எங்கேயும் ஓட நல்லா ஆசை கொண்டது. அந்த இடையை போன்ற ஒரு மடங்கு ஒரு இடையை வந்து இந்த மண்புழு சாப்பிடக்கூடியது. அடுத்ததாக நாங்கள் இதில் 3க்கு 1 என்ற வீதத்தில் 3 பங்கு கவுடங்கும் 1 பங்கு கோட் மெனியும் அதோட வந்து சிக்கன் மெனியும் வந்து 1 பங்கு எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இது வந்து நல்ல நியூட்ரிஷன்ஸ் கொண்டது. நாங்கள் இதை இந்த லேஸுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுவோம். நீங்கள் இது கல்லெல்லாம் கண்டிங்கன்னா அதை எடுத்து விடுங்க. அதான் உங்களுக்கு சிறந்தது. இப்போ நாங்கள் கவுடாங் சிக்கன் மெனு கோட் மெனு இதெல்லாத்தையும் போட்டோம். இப்போ நாங்கள் அதுக்கு மேலே ப்ரௌன், அதாவது வந்து காய்ந்த இலைகுலைகள் சரகுகளை வந்து நாங்கள் ஒரு லேயராக போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் வந்து எடுத்திருந்த கம்போஸ்டையும் நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் இதுக்கு மேலே தண்ணி எடுத்து இதை நாங்கள் ஈரமாக்கி கொள்ளுவோம். ஏன்னா மண்புழுக்கு நாங்கள் சரியான முறையில் மாய்ஸ்சரை நாங்கள் பேண வேண்டும். இல்லாத விடத்து மண்புழுக்கள் வந்து நாங்கள் நினைக்கிற அளவுக்கு வளர்ச்சியும் தராது, விளைச்சலையும் தராது. நாங்கள் இதை நல்லா ஈரமாக்கி கொள்வோம். இப்போ நாங்கள் இந்த மண்புழுக்களை இப்படி சிறிய சிறிய குழிகளை கிண்டி அதில் போட்டுக்குவோம். இந்த மண்புழுக்கள் மிஸ் ஆகிடுது. இங்கே பாருங்க. மண்புழு வந்து 90% ஆர்கானிக் மெட்டரையும் 10% தான் வந்து மண்ணையும் உண்ணக்கூடியது. அதாவது நாங்கள் மண்புழு நினைச்ச உடனே அந்த மண்ணை தான் ஒன்றும் நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்படி அரைவாசி பரலை எடுத்திருக்கோம். இதை நாங்கள் இணலையும் வச்சுருக்கோம். இவ்வாறு நாங்கள் அரைவாசி பரலை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் முழு பரலை போடும்போது நாங்கள் மேலே தான் போட்டு கொண்டு வருவோம். இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு வேர்ம் பின்னில் ஏற்பட்டது. ஆனால் இந்த வேர்ம் பரலில் எங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பக்கம் உணவுகளை போட்டு வரும்போது மண்புழுக்கள் அனைத்தும் இந்த பக்கத்துக்கு கவரப்பட்டு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்ச நாள் போக பிறகு இந்த இடத்துல நாங்கள் உணவுகளை போடாமல் அதை தாண்டி நாங்கள் இங்கால பக்கம் கொஞ்சம் தள்ளி நாங்கள் உணவுகளை போடணும். அது பிறகு அங்கால உணவுகளை போடணும். இவ்வாறு போகும்போது மண்புழுக்கள் இங்கேருந்து மொத்தமாகவே அங்கே இடம்பெயர்ந்து போயிடும். ஏன்னா இங்கே அது உண்றதுக்குரிய உணவு இல்லை. ஆகவே நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் இலகுவாக எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இதன் மூலம் வந்து நாங்கள் மண்புழுக்களை காயப்படுத்தவோ அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவோ தேவை வேண்டி வராது. ஆகவே நாங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் வந்து ஒரு பக்கம் மண்புழு பசலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும், மறுபக்கம் நாங்கள் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம்.